கடந்த செவ்வாய்க்கிழமை துபாயில் ஐக்கிய அரபு நாடுல கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் சில மணி நேரங்களில் கொட்டி தீர்த்துருக்கு. துபாய் நகரமே மூழ்கடிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரே நாளில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னா அளவு பார்த்தீங்கன்னா 142 மில்லிமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 5.59 இன்ச்சஸ் கிட்ட மழை பெஞ்சிருக்குது. அங்கே உள்ள ஆவரேஜ் ரெயின்ஃபால், அதாவது ஒரு வருஷத்துக்கான மழை எவ்வளோன்னா 94.7 மில்லிமீட்டர் தான், அதாவது 3.73 இன்ச்சஸ். அப்போ பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில், அதாவது சில மணி நேரங்களில் கொட்டி தீர்த்துருக்குது. துபாய் நகரமே மூழ்கடிக்கப்பட்டிருக்குது. அங்கே உள்ள ஸ்கூல்ஸ் எல்லாமே, காலேஜஸ், ஸ்கூல்ஸ், ஒர்க்கிங் கம்பெனிஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா தங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு அங்கே உள்ள மால்ஸ்க்கு உள்ளே போய் மக்கள் போகிறாங்க. துபாய்னாலே பேர் போனது மால்ஸ் தான். அந்த மாலுக்குள்ளே போய் உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி எல்லோரும் உள்ளே போய் தஞ்சம் அடைகிறாங்க. அந்த மால்ஸு மேலே இருந்துமே, கூரையில் இருந்துமே தண்ணி அவ்வளோ கொட்டுது. Look at outside. Oh my goodness. Oh my goodness. அங்கே உள்ள ரோட்ஸு, சின்ன சின்ன தெரு எல்லாமே மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. இங்கே எப்படி சென்னையில் நம்ம காட்சியை பார்ப்போம், மழை பெஞ்சினா போட்டில் போவாங்க, சின்ன சின்ன படகுல போவாங்க, அதே மாதிரி துபாயில் அங்கேயும் போட்டில் போகிறாங்க. அதே மாதிரி அங்கே ஸ்பீட் போட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பீட் போட்டில் போய் தப்பிச்சு போகிறாங்க. அந்த அளவுக்கு மழை கொட்டி தீர்த்துருக்குங்க. அங்கே உள்ள அதிகாரிகள்லாம் டேங்கர் ட்ரக் இருக்குல்ல, அதை வச்சு தண்ணியை தெருக்கள்ல இருந்தும் ரோட்ஸில் இருந்தும் எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா மழை விட்ட மாதிரி தெரில, மழை விரிக்குது, மறுபடியும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. கண்டினியூஸாக 12 ஹவர்ஸாக 13 ஹவர்ஸாக, அதாவது ஒரே நாளில் எவ்வளோ மழை பெஞ்சு, இங்கே சென்னையில் இதே மாதிரி பெஞ்சுதோ அதே அளவுக்கு அங்கே அந்த அளவுக்கு பெஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த அளவுக்கு அங்கே உள்ள மக்கள் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட நம்ம நிற்கணும். இதுக்காக காரணம் என்ன கூறப்படுறதுன்னா, சில நாட்களுக்கு முன்பாக அங்குள்ள ஏரோப்ளைனில் வச்சு செயற்கையாக மழை பெய்யறதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படின்னு அந்த கெமிக்கல்ஸை மேகத்துக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க அங்கே உள்ள உள்ளூர் ஆராய்ச்சியாளர்கள். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கலை. அதுவாகவும் இருக்கலாம், செயற்கை மழையை உண்டு பண்ணதுக்காக அவங்க மேகத்துக்கு மேலே இது பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவாகவும் இருக்கலாம், இல்லைனா காலநிலை மாற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்ச், அதனாலையும் இந்த மாதிரி மழை பொழிஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் மக்களே, நம்மளை நாமளே அழிச்சிக்கிறோம். அதுதான் சின்ன கிட்டத்தட்ட நம்ம நெருங்கி வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறோம். ஏன்னா நம்மளை நாமே அழிச்சிட்டு தான் வரோம். நம்ம கிளைமேட் சேஞ்ச், நம்ம தான் காரணம் கிளைமேட் சேஞ்சுக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி
அடிக்கடி திடீர் மழை, அதாவது சின்ன மழை பெஞ்சாலும் கொஞ்ச நேரத்தில் பெஞ்சாலும் ஒரேடியாக பெஞ்சு இந்த நகரத்தை அழிக்கிற அளவுக்கு மாற்றிடுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இந்த சம்பவம் மூலமாக. இங்கே துபாயில் மட்டும் இல்லைங்க மழை, ஓமன்லேயும் கடுமையான மழை பெஞ்சிருக்கு. அங்கே 18 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதாவது 18 பேர் மழையினால் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 ஸ்கூல் குழந்தைகள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. எப்படின்னா ஸ்கூல் விட்டு பஸ்ஸில் கூட்டு போயிருக்காங்க, போகும்போதே வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறாங்க. அப்போ அவங்கள காப்பாற்றும் போது 10 பேர் காயமடைஞ்சிருக்கா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இந்த விஷுவல்ஸை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் எந்த அளவுக்கு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ அதை விட அதிகமாகவே அங்கே துபாயில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம செய்ய வேண்டியது நம்ம ப்ரேயர் பண்ணணும். இந்த மாதிரி சம்பவங்கள், இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வந்து நம்ம நடக்கக்கூடாது, நம்ம கடவுளை வேண்டிப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து பாதிப்படையாதவரை நம்ம வந்து இந்த பூமியை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். நம்ம கண்டதை கழிவு பிளாஸ்டிக் அது இது வெப்பத்தை இது பண்ணுறது, ஏசி போட்டு இது பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ண போய் தான் அந்த மாதிரிலாம் மழை வந்து அதிகமாக பெய்யுது ஒரே நேரத்தில். வந்து கடைசியில் அழிய போகிறது யார்? நம்ம தான். நம்மளால் நம்மளே அழிஞ்சிக்கணுமா? ஸோ நம்மளை சிந்திப்போம். இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சுங்கிறத நம்ம வந்து இனிமேல் விழிப்புணர்வை வந்து நம்ம ஏற்படுத்தணும். இந்த மாதிரி இல்லைன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் அழிவு ஏற்படும். அதை நம்மளை தடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து உருவாக்குனதே நம்ம தான்ங்கிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மக்களே. துபாய் மக்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிப்போம். எல்லோரும் சேஃபாக இருக்குங்க. எல்லோரும் துபாய் மக்களே எல்லோரும் சேஃபாக இருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம். அண்டில் தென் பாய், டேக் கேர்.